உண்மையின் குரல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நண்பர்களே? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முக்கியமான குற்றச்சாட்டு திமுக மேலே என்ன சுமத்துறாங்க அப்படின்னா பார்ட்டி ஃபண்டு. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது பாவமா? பார்ட்டி ஃபண்டு வாங்குறது பாவச் செயலா? பார்ட்டி ஃபண்டு வாங்குறது சட்டத்துக்கு விரோதமானதா? பார்ட்டி ஃபண்டு வாங்குறது குற்றச்செயலா? அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாள் முதல்வர், இன்றைக்கி திமுக எம்எல்ஏ ஓபிஎஸ் அவர்கள், அவர் அதிகமாக பேச மாட்டார், அனாவசியமாக பேச மாட்டார். நம்ம அந்த காலத்திலேருந்தே அவரை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி ஒரு மனிதர் தான் ஓபிஎஸ் அவர்கள். இந்த சட்டசபை கூடும்போதெல்லாம் இந்த தாவேக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஆகட்டும், இல்லை முதல்வர் ஆகட்டும், மந்திரிகள் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சும்மா ஏதோ பார்ட்டி ஃபண்டு ஏதோ லஞ்சம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. ஓபிஎஸ் பொறுத்து பார்த்தாரு, பொறுமை எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பார்ட்டி ஃபண்டுங்கிறது தவறு இல்லை. பார்ட்டி ஃபண்டுங்கிறது எல்லா கட்சிகளையுமே வாங்குது. பிஜேபியிலேருந்து அதிமுகலேருந்து எல்லா கட்சியுமே பார்ட்டி ஃபண்டு வாங்குது அப்படிங்கிற உண்மையை உடைச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி ஃபண்டுங்கிறது லீகலாக இவங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. அதாவது திமுக அக்கௌண்ட்டுக்கு லீகலாக வருது. அதுக்கு ஆடிட்டிங் காட்டுறாங்க. ஆடிட்டிங் காட்டி அதற்கான வருமான வரிகளை கட்டி தான் பார்ட்டி ஃபண்டுங்கிறதே அவங்க வாங்கியிருக்காங்க. அது முற்றிலும் லீகல் அப்படிங்கிறத ஓபிஎஸ் அவர்கள் உடைச்சி விட்டார். இவங்களுக்கு என்ன காண்டுனா, என்னடா அது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதை பூதாகாரமாக வெடிச்சிட்டு இருக்கும் போது அதை பலூனை உடைக்கிற மாதிரி டப்புன்னு உடச்சி விட்டாரு ஓபிஎஸ்ன்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய பணக்காரர்களிலிருந்து, ஒரு பெரிய தொழிலதிபர்களிலிருந்து வாங்கப்படுது ஒவ்வொரு கட்சி நிதியாக. கட்சி நிதி தான் அது ஊழல் கிடையாது, அது லஞ்சம் கிடையாது. கட்சி நிதி தான் தராங்க. அதுக்குள்ளே ஊழல் இருக்கா, லஞ்சம் இருக்கா, அது என்ன நோக்கத்துக்காக தரப்பட்டது, தவறான நோக்கத்துக்காக தரப்பட்டதா, சரியான நோக்கத்துக்காக தரப்பட்டதாங்கிறது அது அவங்க இரண்டு பேருக்கும் உள்ள மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்க யோசிச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்ம போக வரல. ஆனால் லீகலாக வருது, அதுக்கு ஆடிட்டிங் காட்டப்படுது. அப்போ சட்டபூர்வமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. தேர்தல் ஆணையமே சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான் பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது. இப்போ பார்ட்டி ஃபண்டு இல்லாத கட்சிகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. அதில் டிஎம்கே வருது, ஏடிஎம்கே வருது, பிஜேபி வருது, பல கட்சிகள் வருது. இந்த பல கட்சிகள் வேறுபட்டு சில கட்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த கட்சிகள் யார் அப்படின்னா, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த பார்ட்டி ஃபண்டும் போய் சேரலை. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அவர்களுக்கும் எந்தவித பார்ட்டி ஃபண்டுமே போய் சேரலை. ஆனால் ஃபண்டு இவங்களும் வசூலிக்கிறாங்க. எப்படி வசூலிக்கிறாங்க? மக்கள்கிட்ட வசூலிக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்ட்டி ஃபண்டு வாங்கலை. ஆனால் அவர்கள் தொண்டர்களிடம் நிதி வசூல் செய்வாங்க. அவங்க கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே உண்டியல் வச்சு குலுக்கி உண்டியலில் நிதி வாங்குவாங்க. இதுவும் மக்கள்கிட்ட இருந்து போகிற பணம் தான். நாம் தமிழர் கட்சி போன தேர்தலில் கூட பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைகள் கூட தன்னோட உண்டியலில் உண்டியலில் இருக்க சேமிப்பை எடுத்து அவர் சீமான் அவர்களிடம் கொடுத்தது. அப்போ சீமான் அவர்கள் சின்ன குழந்தைன்னு பார்க்கல, ஆனால் அது தனது கட்சிக்கு வர நிதி ஒரு குழந்தை தருது, அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்போது யாருமே இங்கே யோக்கியம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபண்டு வாங்குறதுல யாருமே யோக்கியம் கிடையாது. இவங்க சின்னதாக வாங்குறாங்க, அவங்க பெருசாக வாங்குறாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா, இவங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட பணம் அடித்தாங்கல்ல, அவங்கள்ட்ட வசூல் பண்ணுறாங்க. சிம்பிளான மேட்டருங்க, யாருக்கும் பாதகம் இல்லை, யாருக்கும் சாதகம் இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன் நான், மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறது ஒன்று தான். மக்கள்கிட்ட பணத்தை அடித்து வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வசூல் பண்ணுறது ஒன்று தான். ஆக மொத்தம் இங்கே இருக்க எந்த கட்சியுமே பார்ட்டி ஃபண்டு இல்லாமல் இயங்குவதில்லை. இவங்க பார்ட்டி ஃபண்டு, இவங்க பீப்புள் ஃபண்டு. ஒரு பார்ட்டிகிட்டேருந்து, குறிப்பிட்ட பார்ட்டிகிட்டேருந்து பணத்தை வாங்குறாங்க, இவங்க மக்கள்கிட்டருந்து பணத்தை வாங்குறாங்க. இவ்வளோ தான் இதுக்குள்ள வேறுபாடு. அப்போ பார்ட்டி ஃபண்டு இல்லாத கட்சி யார்? தாவேக்கா அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க, நம்மளும் நம்புவோன்னு நினைக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், நாங்கள் தான் யோக்கிய சிகாமணி. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர் விக்கிரவாண்டியில் முதல்ல ஒரு பெரிய மாநாடு போட்டார் இல்லையா, அந்த மாநாடுக்கு யார் பணம் கொடுத்தது? மதுரையில் ஒரு மாநாடு போட்டார் இல்லையா, அதற்கு யார் பணம் கொடுத்தது? திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார் இல்லையா, அதுக்கு யார் பணம் கொடுத்தது?
இப்படி அவர் எங்கெங்க மாநாடு போட்டாரோ அங்க அதுக்கெல்லாம் யார் பணம் கொடுத்தது, எங்கெங்க கட்சி நிகழ்ச்சி நடத்தினார்களோ அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு யார் பணம் கொடுத்தது, இது வரைக்கும் அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா? இந்த யோக்கிய சிகாமணிகளிடம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே நாங்கள் வெள்ளை அறிக்கை விட போகிறோம், இந்த அளவுக்கு இவங்க வந்து கடன் சுமையை சுமத்திட்டு போயிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டீங்க. அப்புறம் டாஸ்மாகில் ஒரு வெள்ளை அறிக்கை, மின்சார வாரியத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை, இப்படி டிசைனாக வெள்ளை அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், முதல்ல நீங்கள் யோக்கிய சிகாமணி, நீங்கள் பார்ட்டி ஃபண்டே வாங்காதவர் அப்படின்னு உங்களை நீங்கள் நிரூபிக்கணும். எப்படி ராமாயணத்தில் சீதை தீக்குளிச்சு தன்னை நிரூபித்தாரோ, நீங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறவர் தானே. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்படிப்பட்ட புனிதமான சீதையே மக்களுக்காக, மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, தன் கணவனுக்காக இல்லை. ராமர் என்ன நினைக்கிறாரு, மக்கள் தன் மனைவியை தவறாக நிறுத்திடக்கூடாது, எனக்கு தெரியும் என் மனைவி பற்றி, மக்கள் தவறாக நிறுத்திவிடக்கூடாதுங்கிறதுக்காக தீ குளிக்க சொன்னதாக ஒரு புராணம் இருக்குது. அப்போது கடவுளே நீங்கள் வணங்கும் கடவுளே பொட்டு வச்சுட்டு வரீங்களே தினமும், அப்போது நீங்கள் வணங்கும் கடவுளே அப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார், தன் மனைவியை பற்றி மக்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. உங்கள் மந்திரிகள் தவறாக நினைக்க மாட்டாங்க, உங்கள் எம்எல்ஏக்கள் தவறாக நினைக்க மாட்டாங்க, உங்கள் தொண்டர்கள் தவறாக நினைக்க மாட்டாங்க. நாங்கள் இருக்கோம் இல்லையா, நாங்கள்லாம் தவறாக நினைக்கிறோம். நீங்கள் இந்த பணத்தை யாரிடமிருந்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் தவறாக நினைக்கிறோம். அது மாதிரி சீதை தீ குளித்த மாதிரி விஜய் அவர்களே, நீங்கள் உங்களுடைய வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க, உங்கள் கட்சியோட வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க எங்களுக்காக. இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இவ்வளோ செலவானது, இது என்னோடய இடத்தை விற்று அந்த பணத்தை செலவழித்தேன். மதுரை மாநாட்டுக்கு இவ்வளோ செலவானது, அதற்கு என்னுடைய ஜனநாயகன் படத்திலிருந்து வாங்கின சம்பளத்திலிருந்து இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு விழாவாரியாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டிங்கன்னா பார்ட்டி ஃபண்டு தவறுங்கிறத நாங்களும் ஒத்துக்குவேன், நாங்களும் ஒத்துக்குவோம், ஏன் இந்த தமிழ்நாடே ஒத்துக்கும் அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல வர கருத்து. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நண்பர்களே? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நண்பர்களே?